ரஜினிகாந்தோட நடிப்புல கடைசியாக ஜெயிலர் திரைப்படம் வெளியாகி இருந்தது. நெல்சன் திலீப் குமார் இயக்கியிருந்த அந்த திரைப்படம் சூப்பர் டூப் ஹிட் ஆச்சு. விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்ற அந்த திரைப்படம் வசூல் ரீதியாகவும் உலகம் முழுக்க 700 கோடி ரூபாயை வசூல் செய்தது. ஜெயிலர் படத்தை முடிச்சுட்டு வேட்டையன் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு ரஜினி. அடுத்து ஜேபி புகழ் ஞானவேல் இயக்கிட்டு வராரு. ஜெயிலர் படத்துல நடிச்சிட்டு இருக்கும் போதே ரஜினி 2 படங்கள்ல கமிட் ஆனாரு. ஒன்று லால் சலாம், மற்றொன்று வேட்டையன். தனது மகள் ஐஸ்வர்யா இயக்கத்தில் ரஜினி நடித்த லால் சலாம் திரைப்படம் கடந்த 9ஆம் தேதி வெளியாகி படு தோல்வியை அடைந்திருக்கு. அடுத்ததாக ஜேபிஎம் படத்தை இயக்கி கவனம் ஈர்த்த தாசேன் ஞானவேல் இயக்கத்தில் படம் மூலமாக கவனம் ஈர்த்த தாசேன் ஞானவேல் இயக்கத்தில் நடித்து வரும் வேட்டையன் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்கு. படத்தோட ஷூட்டிங் தற்பொழுது ஆந்திரால நடைபெற்று வருது. இந்த நிலையில வேட்டையன் படத்தோட ரிலீஸ் குறித்த தகவல் வெளியாகி இருக்கு. அதன்படி அந்த படமானது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு திரையில வெளியாகும்னு ஒரு பேச்சு நிலவிட்டு வருது. வேட்டையன் படத்தோட படப்பிடிப்பு 85% நிறைவடைந்திருக்காம். முக்கியமா ரஜினிகாந்த் நடிக்க வேண்டிய காட்சிகளை படமாக்கி முடிக்க இன்னமும் 3 வாரங்களே இருக்காம். மேலும் சில காட்சிகளையும் ஷூட் செய்து ஒட்டுமொத்த ஷூட்டிங்கையும் மார்ச் இறுதிக்குள்ள முடிக்கிறதுக்கு படக்குழு திட்டமிட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. தீபாவளிக்கு வேட்டையன் படம் ரிலீஸ் ஆகும்னு சொன்னதுனால ரஜினி ரசிகர்கள் அனைவரும் ஆவலா காத்துட்டு இருக்காங்க. படத்தோட ஆடியோ வெளியீட்டு விழா மே மாதம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காம். இந்த நிகழ்ச்சியா இருந்தாலுமே அஜித் பெயரை சொன்னால் அரங்கமே அதிரும். ஏற்கனவே ரஜினி படத்தோட நிகழ்ச்சிகள்ல யாராவது ஒருத்தர் அஜித்தோட பெயரை சொல்லிடுறாங்க. அஜித்தின் ஒற்றை பெயருக்கே அரங்கமே அதிர்ந்து போயிடும். விடாமுயற்சி படத்தை எடுக்கிற லைகா நிறுவனம் தான் வேட்டையன் படத்தையும் தயாரிக்குது. இதனால அஜித்தை பற்றி யார் பேசினாலும் அரங்கமே அதிரும் என்பது உறுதி.